வெல்கம் டு ஆக்டிவ் கான்டெக்ட் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ மார்க்கெட்டில் மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் அல்லது ஒரு சார்ட் பேட்டர்ன் அப்படின்றது வந்து ஓவரால் ரீட்டைல் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். ஏன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு யூடியூப்ல வீடியோ பார்த்தால அவங்க வந்து பை அண்ட் செல் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஒரு பை அண்ட் செல்லோ ஒரு மார்க்கெட்டை பற்றின ஒரு புரிதலோ அவங்களுக்கு இதை பார்த்தாலும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. நம்மளை மாதிரி ஒரு ரீட்டைல் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் தான் வந்து இந்த மாதிரி நம்ம பார்ப்போம். அப்போ ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸோ ஒரு சார்ட் பேட்டர்ன்ஸோ இல்லை ஒரு ட்ரெண்ட் லைனோ இதெல்லாம் யாருடைய சைக்காலஜி அப்படின்றத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது யார்? நம்ம ரீட்டைல் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட ஒட்டுமொத்த சைக்காலஜி தான் உங்களுக்கு அந்த சார்ட் பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும், ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ட்ரெண்ட் லைனாக இருக்கட்டும், இது எல்லாமே யாரோடது? ரீட்டைல் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட ஒட்டுமொத்த சைக்காலஜியின் வெளிப்பாடு தான் இந்த விஷயம்லாம். அப்போ ஒரு இந்த எக்ஸாக்டாக இந்த கேண்டிலில் என்ன நடந்திருக்குன்னா, அது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ், ரீட்டைல் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸை வந்து எப்படி அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்கள எப்படி மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்கன்றதோட வெளிப்பாடு தான் அந்த கேண்டில். ஏன் இதை சொல்ல வரேன்னா, இன்னைக்கு மார்க்கெட் வச்சிருக்கக்கூடிய லோ அப்படின்றது லாஸ்ட் மந்த்துடைய லோவுக்கு கீழே. அப்போ இதை பார்த்த உடனே ஒரு ரீட்டைல் பையர்ஸாக இருக்கட்டும் இல்லை ரீட்டைல் செல்லர்ஸாக இருக்கட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க? ரீட்டைல் செல்லர்ஸ் காலை செல் பண்ணியிருப்பாங்க, கீழே போன உடனே ரீட்டைல் பையர்ஸ் வந்து புட்டை பை பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷனல் செல்லர்ஸுக்கு அந்த இடத்துல என்ன வேலை? இவங்களுடைய ஒட்டுமொத்த சைக்காலஜியும் பிரேக் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை. அதுதான் நடந்திருக்கு இன்னைக்கு. இதை நம்ம நேத்திக்கே நம்ம இதை லெவலாக சொல்லியிருந்தோம். எப்படின்னா, அந்த 22,750 அப்படின்ற ஒரு லெவல் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு கீழே இருந்தால் மார்க்கெட் ஒரு மாதிரி இருக்கும், மேலே இருந்தால் ஒரு மாதிரி செயல்படும் சொல்லி. அதே மாதிரி இந்த 22,950 சொல்லியிருந்தோம் நம்ம. அப்போ இந்த டேட்டாவை நம்மளுக்கு எங்கே வெளிப்பாடாயிருக்கு? நம்மளுக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் இந்த டேட்டா வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு முந்தைய நாளே. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸோ சார்ட் பேட்டர்ன்ஸோ இல்லை இண்டிகேட்டர்ஸோ இல்லை ஒரு ட்ரெண்ட் லைனோ இதெல்லாம் பார்க்குறத தவிர்த்துட்டு இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பாருங்க அப்படின்னு. ஏன் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நான் சொல்லக்கூடிய இந்த முன்னாடி சொன்ன மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸு, சார்ட் பேட்டர்ன்ஸு, இண்டிகேட்டர்ஸு, ட்ரெண்ட் லைனு, ஒரு சூப்பர் ட்ரெண்டு, இது இந்த மாதிரி எல்லா விஷயமுமே உங்களுக்கு எந்த மார்க்கெட்டை வச்சு பேஸ் பண்ணி அவங்க உருவாக்கியிருக்காங்கன்னா, யூஎஸ் மார்க்கெட்டோ உங்களுக்கு மற்ற மார்க்கெட்ஸை வச்சு தான் அவங்க உருவாக்கியிருக்காங்களே. இப்போ இதில் ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் எடுத்து அந்த இண்டிகேட்டர் வந்து பிரத்யேகமாக வந்து நம்மளுக்கு இந்தியன் மார்க்கெட்டுக்கு தான் உருவாக்குனாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? கிடையாது. அது எல்லாமே மற்ற மார்க்கெட்டுக்காக உருவாக்குனது. அதை கொண்டாந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு இது சூட் ஆகுமா, இதுக்கு இது சூட் ஆகுமா. இந்தியன் மார்க்கெட்ல உங்களுக்கு ட்ரேடர்ஸ் அதிகம், இன்வெஸ்டர்ஸ் கம்மி. மற்ற மார்க்கெட் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட், இன்வெஸ்டர்ஸ் அதிகம், ட்ரேடர்ஸ் கம்மி. அப்போ ட்ரேடர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் வந்து யார் மேனிப்புலேஷன் பண்ணுறவங்களா இருப்பாங்க? ட்ரேடர்ஸ் தான். அப்போ அந்த ட்ரேடர்ஸில் யார் தலை சிறந்தவங்களா இருக்காங்களோ அவங்க தான். அப்போ அந்த ட்ரேடர்ஸில் தலை சிறந்தவங்க யார்? எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸ், இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து மேனிப்புலேஷனில் அதிகபட்ச எல்லையில் அவங்க தான் இருப்பாங்க. அவங்க தான் அதை வந்து முடிவு பண்ணுற ஆப்ரேட்டர்ஸாக இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லக்கூடிய டேட்டா தான் இது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ளஸ் ரீட்டைல் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் எந்த இடத்துல இருக்காங்கன்னு. ஏன்னா ஒரு 22, உதாரணத்துக்கு 22,800 புட் ஆப்ஷனை வந்து இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் வந்து செல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா மார்க்கெட்டை அங்கே தான் கொண்டு வரணும். அப்போ அங்கே கொண்டு வந்தால் தான் நம்மெல்லாம் பை பண்ணுவோம், செல் பண்ணுவோம். அந்த இடத்துக்கு கொண்டு வராமல் மேலேயே வச்சுக்கிட்டு அவங்க அதை செல் பண்ணாங்கன்னா அங்கே கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகிருக்குமே தவிர அங்கே யாருமே வாங்கியிருக்க மாட்டாங்க. அவங்க செல் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்களே தவிர யாரும் அதை வாங்கியிருக்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துக்கு மார்க்கெட்டை கொண்டு வரணும். அப்போ தாண்டி இருக்க ஓடிஎம்லாம் யார் சார் செல் பண்ணுறா அப்படிங்கிற, தாண்டி இருக்க ஓடிஎம்லாம் வந்து அவங்க மார்ஜின் பெனிஃபிட்டுக்காக பை பண்ணி அதுலேயே ஒரு சில பேர் சேஃபர் சைடாக செல் பண்ணுவாங்க. அப்படித்தான். ஸோ ஃபார் ஓடிஎம்ல இருக்கவங்களாம் மார்ஜின் பெனிஃபிட்டுக்காக வாங்குவாங்க. ஸோ ரிஸ்க் கம்மியாக இருக்கணும் செல் பண்ணுறவங்க எல்லாம் அங்கே போய் செல் பண்ணுவாங்க.
ஸோ அங்கே ஒரு பையரும் இருக்காங்க, மார்ஜின் பெனிஃபிட்டுக்கு ரிஸ்க் கம்மியாக இருக்கிற செல்லரும் இருக்காங்க. அதனால தான் அங்கே பை அண்ட் செல் நடக்குது. அப்போ ஒரு நியர்பை ஓடிஎம் இல்லை நியர்பை ஐடிஎம்ல இருக்கவங்கள செல் பண்ணுறதுக்கு ரீட்டைல் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸை ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்கள அங்கே பை பண்ண வைக்கணும்னா அவங்க மார்க்கெட்டை அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். அப்போ இதை நம்ம தெளிவாக அதை புரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம இந்த மிட் பாயிண்ட்டு அந்த கால்குலேஷன்லாம் நம்ம எடுக்கிறோம். அப்போ இன்னைக்கு க்ளோசிங்கில் நம்மளுக்கு கொடுத்துருக்குது 22,800 டு 23,000னா அதனுடைய மிட் பாயிண்ட் 22,900 ஃபர்ஸ்ட் லெவலு. அடுத்து 22,800 டு 22,900 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 22,850. அதுக்கடுத்து 22,500 டு 23,200 எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட உங்களுக்கு 500 பாயிண்ட். அதில் 250னா 22,750. அப்போ 750, 850, 900. ஓகேங்களா? அப்போ 22,500க்கும் 23,000த்துக்கும் மிட் பாயிண்ட் என்ன? அதுவும் 22,750. 22,800க்கும் 23,200க்கும் வைடான ரேஞ்ச். அந்த ரேஞ்சுக்கு மிட் பாயிண்ட் நம்மளுக்கு 23,000. அப்போ இதில் எந்தெந்த பாயிண்ட்டுக்கு எல்லாம் கேப் அதிகமாக இருக்குது, அப்போ அதுக்கு இடையில அவங்க ட்ராவல் பண்ணும்போது எந்த மாதிரி இருக்காங்க, டேட்டாஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு தான் அதில் நம்ம டிசைட் பண்ணி தான் நம்ம உள்ளே போகலாமா வேணாமான்றதை யோசிக்க முடியும். அப்போ ஓவரால் இதில் மார்க்கெட் சென்டிமெண்ட்னு ஒன்று இருக்குது. அப்போ சென்டிமெண்ட் ஓவராலாக 22,700 டு 23,200. அப்போ கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் அப்படின்னா அதில் 250னா 22,950 தான் மறுபடியும் வர்றாங்க. அப்போ இந்த 22,950 அப்படின்ற இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நேற்றுக்கு எப்படி 750 சொன்னோமோ அதே மாதிரி இன்னைக்கு இதுக்கு. அப்போ இதை டிசைட் பண்ணி தான் மார்க்கெட் மேலே கீழேன்றதை நாளைக்கு டிசைட் ஆகும். அதே மாதிரி இங்கே இருக்கிற 22,800 டு 23,000னா 22,900 அப்புறம் 950. அப்போ இதை உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஒன்று. ரெண்டாவது இம்ப்ளைடு வால்டிலிட்டி அனாலிசிஸ் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து மார்க்கெட் சினாரியோ அனாலிசிஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்போ இதில் எடுக்கும்போது ஓவரால் நம்மளுக்கு கால் சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க, புட் சைடு கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க இம்ப்ளைடு வால்டிலிட்டி. ஸோ நாளைக்கு இதிலிருந்து எப்படி வேறுபட்டு இருக்காங்க, அதுக்கு மார்க்கெட் சினாரியோ எப்படி ஒத்து போகுது, அதை பொறுத்து தான் வந்து நாளைக்கோட மூமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு எடுத்திருக்கிற இந்த 22,800 டு 23,000 எடுத்துக்கிட்டா அதனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸின் அடிப்படையில் நம்ம ரேஞ்ச் எடுத்தோம் அப்படின்னா 22,720, அதே மாதிரி 23,146 அப்படின்ற லெவல். அப்போ இதில் ஆர்டர் ப்ரீமியம் நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா இதனுடைய வைட் ரேஞ்ச் கிடச்சிரும். ஸோ அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த 22,900 இங்கே 950 முடிஞ்சுங்க, 900 எடுத்துக்கலாம் ஒரு ஐடிஎம். அதனுடைய க்ளோஸ் வந்து 202 அப்படின்னா 23,102. அப்போ நாளைக்கு இந்த லெவலுக்கு மேலே சப்போஸ் ஓப்பன் ஆகி இந்த லெவலுக்கு கீழே வரல அப்படின்னா இந்த ப்ரைஸ் வந்து ஒரு கன்ஃபர்மேஷனாக கிடச்சிரும். இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸை வந்து அவங்க தக்க வச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் நம்ம டேட்டாஸ் எடுத்து அதை அனலைஸ் பண்ண முடியும். எந்த டேட்டாஸுமே இல்லாமல் எங்கே போவாங்க எங்கே வருவாங்கன்னு தெரியாமல் நம்ம உள்ளே போகக்கூடாது. ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டியில் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த டைம் வேல்யூ ஐடிஎம்குள்ளே வச்சிருக்கனால அவங்க ரெண்டு சைடும் அதாவது ஓடிஎம்லையும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கிள் போட்டிருக்காங்க, ஐடிஎம்லையும் ஸ்ட்ராங்கிள் போட்டிருக்காங்க. அப்போ இன்னைக்கு முடிஞ்ச இடம் எங்கே? அப்போ நேற்றுக்கு நம்ம எடுத்த டேட்டா ஒரு 49,000த்துக்கும் ஒரு 49,500க்கும் ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு ஸ்ட்ராடில் போட்டிருக்காங்கன்னா அந்த ரெண்டு பக்கத்துடைய மிட் பாயிண்ட் என்ன? 49,250. அப்போ இன்னைக்கு எங்கே முடிச்சிருக்காங்க? எக்ஸாக்டாக அங்கே தான் முடிச்சுக்கிறாங்க. ஸோ இதையே தான் நேற்றுக்கு நம்ம சொன்னோம். அப்போ நேற்றுக்கு நம்ம சொன்னதுல இடத்துல இருந்து நீங்கள் இதை வந்து ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா இன்னைக்கு முடிஞ்ச இடம் எதற்காக இங்கே முடிஞ்சாங்கன்றது தெரிஞ்சிருக்கும். அப்போ ஐடிஎம்ல இருக்க டைம் வேல்யூ அவங்க வந்து கரைக்கணும்னா எங்கே கொண்டாந்து நிப்பாட்டணுமோ அங்கே கொண்டாந்து நிப்பாட்டிருக்காங்க. அப்போ இன்னைக்குமே உங்களுக்கு 49,000 கீழே போய் ஸ்ட்ராடல் போட்டிருக்காங்க ஐடிஎம் காலையும் ஓடிஎம் புட்டையும். அப்போ அதனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 400 எடுத்துக்கிட்டா 48,600,
அப்போ இன்னைக்கு என்ன லோ வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும். அந்த லோவுக்கு நியர்பை இவங்க இருக்க வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி 49,872 அப்படின்ற லெவல். அப்போ இந்த ஐடிஎம் லோவில் இருக்காங்கன்னா இன்னைக்கு எங்கே வச்சுக்கிறாங்க, என்னென்ன மூவ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா 49,000ன்றது உங்களுக்கு ஐடிஎம் கால் ஆப்ஷன் அங்கே அடிச்சிருக்காங்க. அப்போ நம்ம கொடுத்துருந்த லெவல் 48,600ன்றது 49,000 புட்டுடைய சப்போர்ட் அப்படின்னா இந்த இடத்துல வந்துடும். ஸோ இன்னைக்கு வச்சிருக்க லோ அதான். அப்போ இதுக்கு மேலே நம்மளுக்கு 49,872ன்னா இந்த எஸ்டர்டே ஹையை கடந்து போகணும்னா தான் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கிடையில் நம்மளுக்கு 49,500ன்ற ஒரு ஸ்டாப்பும் இருக்கும். ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ரேஞ்ச் எடுத்து அந்த ரேஞ்சுக்கு நடுவில் இருந்து இருக்க அந்த மிட் பாயிண்ட்ஸ் எடுத்து அந்த மிட் பாயிண்ட்ஸில் எந்தெந்த ஸ்ட்ரைக்கில் வந்து செல்லர்ஸ் இருக்காங்க, அந்த மிட் பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ஷார்ட் ரேஞ்ச் எவ்வளோ, ஒயிட் ரேஞ்ச் எவ்வளோ, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு தான் நம்ம மார்க்கெட்டை பார்க்கணுமே ஒழிஞ்சு எந்த டேட்டாலுமே இல்லாமல் பார்க்க முடியாது. ஏன்னா முந்தைய நாள் க்ளோசிங் என்ன இருக்கோ அதுக்கு அடுத்த நாள் ஓப்பனில் சில ரியாக்ஷன்ஸ் நடந்து ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போய் முடிப்பாங்க. புதுசாக ரேஞ்சு செட் பண்ணணும்னா அந்த மாதிரி செட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ டேட்டாஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம அனலைஸ் பண்ணி முந்தைய நாள் டேட்டா எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த நாள் கரண்ட் மார்க்கெட்டில் வர்ற டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கருத்துக்கள் எந்த மாதிரியான கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தயங்காமல் பதிவிடலாம். ஸோ நன்றி, வணக்கம்.